அரைச்சி விட்டு, அதாவது தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி விட்டு ஒரு மசால் காய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த பேபி பொட்டேட்டோவுக்கு வந்து பேசிக் மசாலா தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஒரு 10 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. பாதி வந்து வதக்கிறதுக்கு, பாதி வதக்கி அரைக்கிறதுக்கு. 2 தக்காளியாகவும் இதோடையே போட்டு வதக்கிட்டு அரைச்சிடணும். சரிங்களா? இப்போது வதக்கிறதுக்கு தக்காளியும் வெங்காயத்தையும் போய் வதக்கிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பொட்டேட்டோவெல்லாம் வேக வச்சு எடுத்து தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டேன். இப்போது போர்க்கை வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. அங்கங்கே இப்படி ஹோல் போட்டுக்கோங்க. கடாய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதோட ஒரு 2 ஸ்பூன் நெய். சூடாயிடுத்த எண்ணெய், 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 பிஞ்சு ஜீரகம். கடுகு வெடிச்செடுத்து இப்போ வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ வதக்குன தக்காளி வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். முந்திரி பருப்பு, மிளகாப்பொடி, சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் உங்களோட கலரிங்க்கு உங்களுக்கு எப்படி தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது காரமே இருக்காது. இப்போ கண்ணாடி பதம் வந்துட்டு தான் வெங்காயம். இப்போது வச்ச இந்த பொட்டேட்டோவெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி நல்லா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு நல்லது, ஆன்டிபயோட்டிக். இப்போது தேவையான உப்பு போட போகிறேன். பார்க்கலாம். முன்னாடியே நிறையா போட்டுறாதீங்க, 2.5 ஸ்பூன் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வதக்குனதெல்லாம் அரைச்சிருக்கோம். அதை வந்து இப்போ போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்குல குத்தி விட்டோம் பாருங்கள், அந்த ஹோலில் அந்த மசாலா இறங்கிண்டு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொத்தமல்லி தழை தான் சாப்பிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட் டிஷ்ஷு எதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி, பிரியாணி, லெமன் ரைஸ், தக்காளி சாதம், டிஃபனில் பூரி, சப்பாத்தி, மசால் தோசை, இதுக்கெல்லாம் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல மெனுவில் பார்க்கலாம். தேங்க்யூ.